ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வருகின்றாய். என் அப்பா நான் கேட்டது எதுவுமே கொடுக்கவில்லை என்ற கவலையில் தானே இருக்கின்றாய். என் தங்கமே, இதை முழுமையாக கேள். நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன்னுடைய வீட்டில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாக மாறப்போகின்றது. உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளையும் சவால்களாக ஏற்றுக்கொண்டு அவைகளுடன் உடனே நேரடியாக மோதி வெற்றிக்குள் தங்கமே. சக்தியை அளிக்க உன் அப்பா நான் தயாராக இருக்கின்றேன். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையுமே நான் அறிவேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். என்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எப்பொழுது முடியும் என்று உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகின்றது. என் பிள்ளையான நீ மிகவும் பாக்கியசாலி. யாரேனும் ஒருவருக்காக உதவி செய்யும் வாய்ப்பை இறைவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பாக்கியம் பெற்றவனாய் ஆகின்றாய். உதவி வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தாலே போதும், உனக்கு அனைத்து ரூபத்திலும் வந்து உனக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் அள்ளி அள்ளி தருவேன். கவலை கொள்ளாதே. கஷ்டத்திலும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை பிறர் கேலியாக பேசுகின்றார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன்னை ஒருபொழுதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது. அது எனக்கு நன்றாகவே தெரியும். பொறுமையும் நம்பிக்கையோடும் இரு தங்கமே. நீ என்னை வணங்குகின்றாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கின்றேன். நல்லது மட்டுமே செய், நல்லது மட்டுமே நினை. நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் நாள் வந்துவிட்டது. உனக்கு நிரந்தரமாக ஒன்றை பரிசாக தரப்போகின்றேன். அது உன் வாரிசுகளுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். உதவி வேண்டி நீ என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்து பார். நான் உன்னுடைய அருகில்தான் இருப்பேன். ஆபத்தில் என்னை சாய்ராம் என்று அழைத்துப்பார். நான் உன் முன்னே வந்து நிற்பேன். என்னை உண்மையாக நினைப்பவன் நிச்சயம் என்னை முழுவதுமாக உணர்வான். நீ தூங்கி எழுந்ததும் உன் கண்முன்னே காட்சி தருவேன். ஒவ்வொரு கணமும் நான் உன் அருகில்தான் இருப்பேன். யார் என்னை நினைக்கின்றாரோ அவரை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கின்றேன். எனக்கு வண்டியோ குதிரையோ ஆகாய விமானமோ ரயில் வண்டியோ தேவையில்லை. என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கின்றாரோ அவருக்கு நான் தாமதமின்றி உடனே தோன்றுவேன். அன்பு குழந்தையே, ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கமும்? உனக்கான சோதனை காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி வருங்காலம் உனக்கு சாதனை காலமாக மாறப்போகின்றது. ஆறுதல் சொல்ல 1000 பேர் உன் அருகில் இருந்தாலும் நீ அழுது புலம்புவது என்னவோ என்னிடம் மட்டும்தான். உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டாய். உன்னுடைய மன வேதனையை போக்குவது என்னுடைய கடமையாக மாறிவிட்டது. நிச்சயம் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டு உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் மறைந்து போகும்படி செய்ய போகின்றேன். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை. என் பார்வைப்பட்ட உன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. இனி நீ என்ன நினைக்கின்றாயோ அவை யாவும் நடக்கப் போகின்றது. நீ என்னிடம் கேட்டது யாவும் தாமதமின்றி உன்னுடைய கைகளில் வந்தடைய போகின்றது. நீயும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சி அடைய போகின்றீர்கள். சந்தோஷமாக நான் தருவதை பெற்றுக்கொள் என் தங்கமே. ஓம் சாய்ராம்.